டாக்டர், என்னாச்சு? வெறும் மயக்கம்தான். நீங்க பதற அளவுக்கு ஒண்ணும் இல்ல. கீழே விழுந்ததுல சின்ன வீக்கம் இருக்கு. அதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா சரியா போயிடும். சரி, நான் கிளம்புறேன். தேங்க்யூ. அத்தை, இப்ப எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? டாக்டர் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. தேனு, அழாத தேனு. காலையில இருந்தே என் மனசு ஒரு மாதிரியா இருந்துச்சுன்னு. தூங்கி எழுந்ததுல இருந்து படபடன்னு இருந்துச்சு. இப்படி ஆயிடுச்சு. ஆமா, என்கிட்ட தேன்மொழி சொல்லிக்கிட்டே இருந்தா, ஒரே பொண்ணை விட்டுட்டு இருக்கிறதுனால உனக்கு அப்படிதான் இருக்குன்னு சொல்லி நான் தான் சமாதானம் பண்ணேன். இப்ப அவ பயந்த மாதிரி ஆயிடுச்சு. மாமா, அதான் எதுவுமே ஆகலையே மாமா. குக்கர் வெடிச்சது ஒரு ஆக்சிடென்ட் தான் மாமா. இத நம்ம பெருசு பண்ண வேணாமே. என்ன புடிதா பேசுற? ஏதோ இவளோட நல்ல நேரம் இல்ல ஒண்ணு கிடக்க ஏதாவது ஆயிருந்தா என்ன இருக்கும்? அப்படிலாம் எதுவும் நடக்க விட்டுருமா அத்தை? இல்ல தம்பி, நீங்க என்ன சொன்னாலும் என் மனசு அவ்வளவு சீக்கிரம் சமாதானம் ஆக மாட்டேங்குது. அத்தை, ரிலாக்ஸ் பண்ணுங்க அத்தை. இது ஒரு சின்ன விஷயம். கிச்சனுக்கு போனா இனிமே தெய்வான கவனமா இருப்பா. அவ்ளோ நேரம் தெய்வான கூட நீங்களும் தான் நின்னுட்டு இருந்தீங்க. நல்ல வேலைக்கா. கடவுளே, யாரு செஞ்ச புண்ணியமோ யாருக்கும் எதுவும் நடக்காம தப்பிச்சிட்டோம். அந்த நேரத்துல மட்டும் புனிதா அங்க இருந்திருந்தா இந்நேரம் என்ன ஆயிருந்திருக்கும்? என்னால யோசிக்க கூட முடியல. மாமா, உனக்கு வீட்ல இருக்க மத்த யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்களா? டேய், எதுக்கு தெரியணும்? நான் போய் சமைக்கட்டுமா? இங்க நின்னுகிட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா அப்புறம் எல்லாருக்கும் பசிக்குதுன்னு வந்து என்கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க கூடாது. சொல்லிட்டேன், அவ்வளவுதான். உன்னை யாரு அப்படி சத்தம் போட போறாங்க மணிமேகலை? இங்கதான் எப்ப என்ன நடக்கும்னே தெரியலையே. நானும் இத்தனை வருஷமா இந்த வீட்டுல சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கா? சொல்லுங்க பாப்போம். ஏன் மணிமேகலை, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஒருவேளை செலவை மிச்சப்படுத்துறேன் பேர் வழின்னு தரக்குறைவான பொருளை தள்ளுபடியில ப்ரொஃபசர் வாங்கி கொடுத்ததுனால இல்ல, ஒரு பேச்சுக்கு சொல்றேன். குக்கர் டமால் ஆயிருக்குமோ? தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க. என்ன 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 பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணுக்கு தரம் இல்லாத பொருளை வாங்கி கொடுக்கற அளவுக்கு நான் கூட கேட்டுக்கிட்ட குடும்பத்துல இருந்து வரல. உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. இருக்கிறதுலயே எது விலை அதிகமோ அதுதான் பாதி என் பொண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம். தெரிஞ்சுக்கோங்க. இங்க பாருங்க, உங்க பொண்ணு உங்க பொருள், எங்களுக்கு என்ன வந்துச்சு? நீங்க எதுக்கு எதை முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கீங்க? காலையில எப்ப என் கோலத்தை பார்த்து குறை சொல்ல ஆரம்பிச்சீங்களோ அப்பவே எனக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன் தெய்வான, அத்தை தான் பெரியவங்க ஏதோ கூட கூட வார்த்தையை விட்டாங்கன்னா நீயும் இப்படி பதிலுக்கு பதில் பேசலாமா? ஒரு தப்பு நடக்கும் போதுதான் நாம என்ன தப்பு பண்றோங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். தப்ப சரி பண்ணிக்கிறத விட்டுட்டு கெட்ட நேரம் அது இதுன்னு பேசிட்டு இருக்க. தெய்வானுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் போல இருக்கு புனிதா. அது என்னவோ தெரியல போ. நான் எது பேசினாலும் அது தப்பாவே தான் போய்கிட்டு இருக்கு. நான் எதுக்கு இங்க நின்னுகிட்டு? நான் போய் சமைக்கிறேன்பா. அம்மா இரு, நானும் வரேன். வா வா. ஆமா ஆமா, ஏமாடி என்னவா நாங்க தெரியாம உங்க குக்கர் விஷயத்துல என்னடா குடும்ப விஷயத்துல தலையிட்டது தப்புதாமா. அதனால சோழிய பாக்குறேன். என்ன புழுக்கம், என்ன புழுக்கம். அப்பா, மாமா அத்தையை பேசுறது வர வர சரியில்லைப்பா. இத பாரு, 4 பேர் இருக்கிற இடத்துல பேசுறதெல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்த்தா எல்லாம் பெருசாதான் தெரியும். விட்டுட்டு வேலையை பாருப்போ. நல்லா சொல்லுங்கப்பா. தெய்வான, நீ போய் ரெஸ்ட் எடு. அம்மா, அத்தை மட்டும் ஒரு ஆளா எப்படி சமைப்பாங்க? நான் போய் கிச்சனை கிளீன் பண்ணிட்டு வந்துடுறேன். அப்படியா? அம்மா, நீங்க சரவணனையும் தேவானையும் கூட்டிட்டு போய் விளக்கேத்துங்க. சரிம்மா. தெய்வான, உன்னால எந்திரிக்க முடிஞ்சா விளக்கேத்து. ஒன்னும் பிரச்சனை இல்லக்கா, நான் விளக்கேத்துறேன்.